அதானியோட சேர்ந்து ஆட்டையை போட்ட செபி 13 கோடி மக்கள்கிட்ட இருந்து 23,000 திருன்னு ஓனர். அவர்கிட்டயே சட்டத்து மூலயமா ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டாங்க செபி. இந்தியாவிலேயே பிக்கெஸ்ட் ஸ்கேம் 34,000 கோடி திருடி இருக்காங்க. அது வரைக்கும் வேடிக்கை பார்த்ததா 1000-2000 கோடி மோசடினா கண்டு கொள்ளாத செபி. இந்தியாவில் செபிங்கிற அமைப்பு எதுக்காக நிறுவப்பட்டது, அதோட வேலைகள் என்ன, அது பண்ண லீலைகள் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஃபஸ்ட்டு நம்ம செபியோட சின்ன ஸ்கேம்லேருந்து அடுத்தடுத்தது பெரிய ஸ்கேமுக்கு போவோம். வீடியோகான் கம்பெனி ஐசிஐசிஐ பேங்க்கிட்டேருந்து 3250 கோடி வாங்கி மோசடி பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த மோசடியை உண்மையாலுமே வீடியோகான் கம்பெனி பண்ணலை. இந்த ஸ்கேம் நடந்த காலகட்டத்தில் ஐசிஐசி பேங்கோட மேனேஜிங் டைரக்டராக இருந்த சந்தா கோச்சே அவர்கள் தான் இந்த ஸ்கேமை பண்ணாங்க. சந்தா கோச்சே இந்த ஸ்கேமை எதுக்காக பண்ணாங்க, செபிக்கும் இந்த ஸ்கேமுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சந்தா கோச்சாவோட கணவர் பெயர் தீபக் கோச்சா. அவர் 2008 நியூ பவர் ஜெனரேஷன் அப்படிங்கிற கம்பெனியை உருவாக்குனார். அதுக்கு அடுத்த வருஷம் 2009 ஆகஸ்ட் 26ஆம் தேதி தான் முதல்ல வீடியோகானுக்கு 300 கோடியை கடனாக ஐசிஐசி பேங்க் கொடுத்துருக்காங்க. வீடியோகான் வாங்கின அந்த 300 கோடி ரூபாயிலேருந்து 60 கோடி ரூபாயை தீபக் கோச்சாவோட கம்பெனிக்கு வீடியோகான் கம்பெனியோட சுப்ரீம் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து அமுச்சு விட்ருக்காங்க. இப்படியே 4 வருஷமாக 200 கோடி 300 கோடி 500 கோடின்னு மொத்தம் 3250 கோடியை வீடியோகான் கம்பெனிக்கு ஐசிஐசிஐ பேங்க் வந்து அனுப்பியிருக்காங்க. இந்த ஸ்கேமுக்கும் செபிக்கும் என்ன தொடர்பு? ஐசிஐசி பேங்க்கில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஐசிஐசி பேங்க் அப்படிங்கிறது ஒரு பெரிய நிறுவனம். அந்த நிறுவனத்தை நம்பி நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி அதில் இன்வெஸ்ட் பண்ண அரவிந்த் குப்தா அப்படிங்கிறவர் தான் இந்த ஸ்கேமை கண்டுபிடிச்சார். எப்போவுமே ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அந்த கம்பெனியை பற்றிய எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த கம்பெனி என்னென்ன பண்ணுது, எங்கெல்லாம் கடன் கொடுத்துருக்கு, எங்கெல்லாம் கடை வாங்கியிருக்கு, எல்லா விஷயத்தையும் அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அப்படி கண்காணிக்கும் போது தான் அரவிந்த் குப்தாவுக்கு இப்படி ஒரு ஸ்கேம் நடந்திருக்குது தெரிஞ்சிருக்கு. இவர் 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, மொத்தம் 6 வருஷம் செலவு பண்ணி இந்த ஸ்கேமை கண்டுபிடிக்கிறாரு. இதில் எங்கே செபி உள்ளே வருது அப்படி தானே நினைக்கிறீங்க? ஐசிஐசி பேங்க்கில் பெரிய அளவில் பண மோசடி நடக்கிறதாகவும், இன்வெஸ்ட் பண்ண எங்களோட பணத்தெல்லாம் எடுத்து வேற ஒரு கம்பெனிக்கு கடன் கொடுத்ததாகவும், அந்த பணத்தை திரும்பவும் சந்தா கோச்சாவே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு புகாரை செபியில் வைக்கிறாரு. ஆனால் செபி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. அப்புறம் இந்த கேஸ் வந்து ஈடிக்கு போய் ஈடிலேருந்து உச்சநீதிமன்றம் போய் அதுக்கப்புறம் செபிக்கு போய் செபி அதுக்கப்புறம் தான் கண்டுக்கிட்டாங்க. ஆக்சுவலாக செபி எதுக்கு இங்கே உருவாக்கப்பட்டிருக்கு? இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கேம்லாம் எப்படி நடக்குது, இதெல்லாம் தடுக்கிறதுக்காக மட்டும்தான். 1992 பங்குச்சந்தையில் மோசடி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், இன்வெஸ்ட் பண்ண முதலீட்டாளர்களோட நன்மைக்காகவும், கடன் பத்திரங்கள் மூலயமா வாங்கின கடன்களில் எந்த மோசடி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் செபி ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு மோசடி நடந்தும் செபி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலைன்னா அப்புறம் எதுக்கு தான் அந்த அமைப்பு அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. இந்த ஸ்கேமோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சொன்ன ஸ்கேமில் செபி தலையிடவே இல்லை. ஆனால் ரெண்டாவதாக சொல்ல போகிற இந்த ஸ்கேமில் செபி தலையிட்டு பல கோடி ரூபாயை ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அப்போ வந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா டுடேலெலாம் சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலேயே மிகப்பெரிய 2வது ஸ்கேம் அப்படின்னா சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் பண்ண ஸ்கேம் தாங்க. 1987 ராமலிங்கம் ராஜு அப்படிங்கிறவரால் தொடங்கப்பட்ட கம்பெனி தான் சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ். பெருசாக கம்ப்யூட்டரோட வளர்ச்சி இல்லாத அந்த காலத்திலேயே ராமலிங்கம் ராஜு பெருசாக யோசித்து ஐடி கம்பெனியை நிறுவனார். ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப சீக்கிரமாக வளர்ந்த கம்பெனினா அது சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் தான். அந்த டைமில் டாட்டா அம்பானி அப்படின்னு ஒரு தனிநபர் பேர் தாங்க பெருசாக வளர்ந்துட்டு இருந்துச்சு. அந்த தனிநபர் பேர் வரிசையில் ராமலிங்க ராஜுவோட பேரும் இருந்துச்சு. சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் நல்லா வளர்ந்துட்டு இருந்த அந்த டைமில் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற தொழில் ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டு இருந்துச்சு. சத்தியம் ஓனர் ராமராஜுக்கு ரியல் எஸ்டேட் மேலே அந்த டைமில் ஒரு பெரிய அளவு ஆர்வம் இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, ஹைதராபாத்தில் இந்திய அரசாங்கம் அந்த டைமில் ஒரு மெட்ரோ திட்டத்தை உருவாக்குனாங்க. அந்த மேப்பு ராமலிங்க ராஜுக்கு எப்படியோ கிடச்சிச்சிங்க. மெட்ரோ இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இடங்களில் வாங்கி போட்டால் பெரிய அளவில் நம்ம க்ரோத் ஆகலாம் அப்படின்னு நினச்ச ராமலிங்க ராஜுக்கு ஒரு ஐடியா தோணிச்சு. ரியல் எஸ்டேட் பண்ணும் அப்படின்னா நிறைய பணம் தேவை. அதுக்காக ராமலிங்க ராஜு என்ன பண்ணார் அப்படின்னா, அவரோட கம்பெனி ப்ராஃபிட்டை 4 மடங்காக வந்துச்சு அப்படின்னு சொன்னார். அதாவது 100 கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு ப்ராஃபிட் அப்படின்னா அது 1000 கோடி ரூபா அப்படின்னு கணக்கு காமிச்சார். அப்படி கணக்கு காமிச்சா இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாருமே சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா 1000 கோடி முதலீடு பண்ணுற ஒரு கம்பெனி மேலே கண்டிப்பாக நம்பி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் தானே. ராமலிங்க ராஜு நினச்ச மாதிரியே நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணாங்க இல்லையா? அந்த பணத்தெல்லாம் எடுத்து இவர் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஷேரெல்லாம் விற்று ரியல் எஸ்டேட்டில் போட்டார். அந்த மெட்ரோ வரத்துக்கு பக்கத்தில் நிறைய இடங்கள் இவர் பேரில் வாங்கி 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 குமிச்சு வச்சுருந்தாருங்க.
இப்படி மற்றவங்க பணத்தெல்லாம் எடுத்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் போட்டார். ஆனால் அந்த டைமில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் திடீர்னு சரிவை சந்திச்சுது. அரசு கொண்டு வர மெட்ரோ திட்டமும் டிலே ஆகிட்டே இருந்துச்சு. இப்போது ராமலிங்கராஜு கணக்கு காமிச்சார்ல, 100 கோடி அப்படிங்கிறது 1000 கோடி, 1000 கோடிங்கிறது 10,000 கோடி, இதேமாரி கணக்கு காமிச்சு அவர் இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய பணம் 60,000 கோடியாக வந்து நின்றுச்சு. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸும் பெருசாக போகலை, மெட்ரோ திட்டமும் அவர் நினச்ச மாதிரி நடக்கலை. இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க முடியாமல் பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டார் ராமலிங்கராஜு. இந்த டைமில் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் மேலே செபி கிட்ட ஒரு புகார் மனு அளிச்சிருந்தாங்க. உடனே செபி இந்த வழக்கில் தலையிட்டு ராமலிங்கராஜு கிட்ட விளக்கம் கேட்டாங்க. செபிக்கு பதில் சொல்கிறதுக்காகவே ராமலிங்கராஜு ஒரு பெரிய ஐடியா பண்ணி வச்சுருந்தார். அந்த ஐடியா என்ன அப்படின்னா, இவர் முன்னாடியே மேட்டாஸ் இன்ஃப்ரா, மேட்டாஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற 2 கம்பெனியை இவரோட பேர், அதாவது மேட்டாஸ் அப்படிங்கிறத நீங்கள் திருப்பி போட்டு பாருங்களேன், சத்தியம் அப்படின்னு வரும். மேட்டாஸ் இன்ஃப்ரா, மேட்டாஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற 2 கம்பெனியை வேற ஒருத்தவங்க பேரில், அதாவது அவங்க சொந்தக்காரங்களோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ அவங்க பேரில் வாங்கி அந்த கம்பெனியோட ஷேர்ஸ்லாம் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு காமிக்கிறதுக்காகவே இந்த 2 கம்பெனியுமே வாங்கி வச்சுருந்தாரு. ஆனால் இது 2மே அவரோட கம்பெனி தான். இந்த 2 கம்பெனிக்கிட்டேருந்து வாங்கின ஷேரில் 14,150 கோடி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு செபி கிட்ட கணக்கு காமிச்சாரு ராமலிங்கராஜு. உள்ளே நடந்த குளறுபடிகள் எல்லாமே செபிக்கு நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபா ஊழல் பண்ண ராமலிங்கராஜு கிட்ட செபி என்ன டீலிங் போட்டுச்சு அப்படின்னு அந்த டைமில் இருக்கிற யாருக்குமே தெரியாது. ஆனால் செபி வந்து ராமலிங்கராஜுக்கு வெறும் 1,850 கோடி ரூபா மட்டும்தாங்க ஃபைனாக போட்டாங்க. 15,000 கோடி ஊழல் பண்ண ஒருத்தவர்கிட்ட வெறும் 1,850 கோடி மட்டும் ஃபைன் போட்டால் இது எப்படிங்க? இந்த வீடியோவில் நம்ம செபியோட ஸ்கேம்ஸை மட்டும்தான் பார்க்குறோம். அதனால் இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் சொல்கிறேன். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணுன்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்காக தனியாகவே போடுறேன். 13 கோடி மக்கள்கிட்டே இருந்து 23,000 கோடியை ஆட்டிய போட்டது சகாரா கம்பெனி. ஆனால் அந்த சகாரா கம்பெனிக்கிட்டே இருந்தே சட்டத்து மூலயமா ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டவங்க தான் இந்த செபி. நாமெல்லாம் வியந்து பார்த்த இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஸ்பான்சர் பண்ணவங்க தான் இந்த சகாரா. 1970களெல்லாம் பெரிய அளவில் பேங்க்ஸ்லாம் கிராமத்தில் கிடையாது. பேங்க்கில் சேமிக்கணும் அப்படின்னா சிட்டி வரைக்கும் போக வேண்டிய நிலைமை நம்ம இந்தியாவில் இருந்துச்சு. அந்த நிலைமையை மாற்றி 1978ல் சுப்பராட்டா ராய் அப்படிங்கிறவருக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அந்த யோசனை என்ன அப்படின்னா, சிட்டியில் மட்டும்தானே பேங்க் இருக்குது, மக்கள் பணத்தை சேமிக்கணும் அப்படின்னா சிட்டி வரைக்கும் பேங்குக்கு போக வேண்டியது இருக்குது. ஆனால் கிராமத்திலேயே ஒரு சிட்ஃபண்ட் கம்பெனி ஆரம்பித்து அதில் சேமிக்க வச்சா என்ன அப்படிங்கிற யோசனை தான் அந்த யோசனை. அந்த வகையில் 1978ல் சகாராங்கிற பேரில் ஒரு கம்பெனியை நிறுவனார் சுப்பராட் ராய். அந்த கிராமத்தில் உள்ள மக்கள்லாம் இவர் நம்ம ஊருக்காரர் தானே, நம்ம ஏன் வெளியூர் வரைக்கும் போயிட்டு பணத்தை சேமிக்கணும், இங்கேயே நம்ம ஊருக்காரர் ஒருத்தர் பேங்க் ஆரம்பிச்சிருக்காருல அதில் நம்ம சேமிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து எல்லாரும் பணம் போட ஆரம்பித்தாங்க. சுப்பராட் ராயும் ஃபஸ்ட்டெல்லாம் மக்களுக்கு சேவை செய்யுங்கிற முறையில் தான் இந்த கம்பெனியை நடத்தி வந்துட்டு இருந்தார். அதாவது பேங்க் கொடுக்குற வட்டியோட சேமிப்பு பணத்துக்காக அதிக வட்டியை கொடுத்தாரு சுப்பராட் ராய். சகாராவில் இன்வெஸ்ட் பண்ணால் அதிக வட்டி கிடைக்குது அப்படின்னு மக்களும் சகாராவில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதாவது ஒருத்தவங்க 2 பேர் இல்லைங்க, 13 கோடி மக்கள் சகாராவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலேயே ரயில்வேஸ்க்கு அப்புறம் அதிக வேலையாட்கள் கொண்ட ஒரு நிறுவனம், அதுவும் தனியார் நிறுவனம் அப்படின்னா அது சகாரா தான். இப்படியே சகாராவுக்கு கொஞ்ச நாள் நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. இவரும் வட்டி நிறைய கொடுத்தாரு, மக்களும் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணாங்க. இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய திருப்பமாக அமைஞ்சது தான் ரியல் எஸ்டேட். சுப்பராட் ராய்க்கு நிறைய பணம் சேரவே அந்த பணத்தெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் கொஞ்சம் பணத்தை ரியல் எஸ்டேட்லேயும் மீதி இருந்த பணத்தில் லண்டனில் பெரிய பெரிய லக்ஸுரிஸ் ஹோட்டல்லாம் ஓப்பன் பண்ணார். இது மூலயமா பெரிய பணக்காரர்கள் ஒருத்தவராக சுப்பராட் ராயும் இருந்தார். ஆக்சுவலாக பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னா, சுப்பராட் ராய் தனக்குன்னு ஒரு சிட்டியை உருவாக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்தாங்க. மும்பையில் வெர்சோவா அப்படிங்கிற இடத்துல 106 ஏக்கரை வாங்கி போட்டார். அந்த இடத்துல தனக்குன்னு ஒரு சிட்டியை உருவாக்கி நான் தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்ட சுப்பராட் ராய்க்கு அங்கே தான் பெரிய சிக்கல் ஏற்பட்டது. 13 கோடி பேர் இன்வெஸ்ட் பண்ண 23,000 கோடி ரூபாயை எடுத்து இந்தியா முழுக்க 746 ஏக்கர் வாங்கி போட்டிருக்காருங்க சுப்பராட் ராய். இப்போது இந்த பணத்தெல்லாம் திரும்ப எப்படி இன்வெஸ்டருக்கு கொடுக்கறது? இந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா கடன் பத்திரங்கள் மூலயமா பேங்குக்கிட்ட இருந்து கடன் வாங்கணும். அதுக்கு சகாரா கம்பெனி செபியோட இணைஞ்சிருக்கணும். சகாரா ஓனர் சுப்பராட் ராய் கடன் வாங்கணும் அப்படின்னு நினச்சது தப்பு இல்லை. ஆனால் கடன் வாங்குறதுக்கு செபியோட இணையும் நினச்சார்ல, அங்கே தான் அவருக்கு பெரிய பிரச்சனை ஆரம்பிச்சுது. செபியோட ஒரு கம்பெனி இணையணும் அப்படின்னா அந்த கம்பெனியோட எல்லா டீட்டெயிலையும் செபிக்கு கொடுத்தாகணும்.
செபி அந்த டீட்டெயிலெலாம் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது தான் இவர் 23,000 கோடி ஊழல் பண்ணியிருக்குது தெரிய வந்திருக்கு. 13 கோடி மக்கள்கிட்ட இருந்து 23,000 கோடியை திருடி தான் சொந்த யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் இந்த கேஸு. இந்த கேஸ் உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது. அந்த தீர்ப்பு என்ன அப்படின்னா, அந்த 13 கோடி பேரோட டீட்டெயில்ஸையும் செபிக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் செபி சொல்கிற பணத்தை செபிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சுப்ரதா ராய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உச்சநீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டு 13 கோடி பேரோட டீட்டெயில்ஸ்லையும் பெரிய பெரிய கண்டெய்னரில் ஏற்றி செபிக்கு அமுச்சு விடுறாரு. சுப்ரதா ராய் 23,000 கோடி ரூபாயை செபிக்கு கொடுத்ததாகவும் சொல்கிறாரு. ஆனால் இதில் ட்விஸ்ட் என்னன்னா, செபி மறுபடியும் சுப்ரதா ராய் மேலே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க. அவர் அனுப்பின கண்டெய்னரில் வெறும் 5,000 பேரோட டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்கணும், 5,000 கோடி ரூபாய் மட்டும்தான் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தான் அந்த கேஸு. சுப்ரதா ராய் உச்சநீதிமன்றத்திலேயே என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் கொடுக்க வேண்டிய பணத்தில் 23,000 கோடி ரூபாயை செபிக்கு கொடுத்துட்டேன்னு 13 கோடி பேரோட டீட்டெயில்ஸை செபிக்கு அனுப்பிட்டதாகவும் சொல்கிறாரு. ஆனால் செபி கணக்கு காமிக்குது என்னவோ முன்னாடி சொன்ன மாதிரி 5,000 கோடி ரூபாயும் 5,000 பேரோட டீட்டெயில்ஸ் மட்டும்தான் வந்திருக்குன்னு சொல்லுது. அந்த டைமில் சுப்ரதா ராய் ஃப்ராட் பண்ணார் அப்படிங்கிறதுனால சுப்ரதா ராய் தான் போய் சொல்லியிருப்பார், செபி கண்டிப்பாக உண்மையை தான் சொல்லும் அப்படின்னு அந்த டைமில் பத்திரிகையிலலாம் வந்துச்சு. இந்தியாவில் பல மோசடி நடந்திருக்கு. ஆனால் எந்த மோசடியிலுமே செபி சீக்கிரமாக உள்ள நுழையல. ஆனால் சகாராவோட மோசடியில் மட்டும் எதுக்கு சீக்கிரமாக உள்ள நுழைஞ்சு வடக்கு தோட்டாங்க? ஒருவேளை 23,000 கோடியை அடிக்கிறதுக்காக தான் இருந்திருக்குமோ? இப்படிங்கிற சந்தேகம்லாம் மக்கள்கிட்ட இப்போ வருதுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு தனிநபர் நிறுவனம் இந்தியாவிலே மிகப்பெரிய ஊழல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாம், 34,000 கோடி ரூபாயை DHFLங்கிற ஒரு நிறுவனம் பண்ணியிருக்கு. DHFL அப்படின்னா திவான் ஹவுசிங் ஃபினான்ஷியல் லிமிடெட். இதுதான் இதுக்கான அர்த்தம். இந்த கம்பெனி தான் 34,000 கோடி ரூபாயை ஊழலாக பண்ணியிருக்கு. அப்படி என்ன மிகப்பெரிய ஊழல் அப்படின்னு தானே கேட்குறீங்க? அதாவது 34,000 கோடி ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு முதல்ல வெளியிட்டது யார் தெரியுமா? யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா தான். ஏன்னா இவங்க ஊழல் பண்ணது யூனியன் பேங்க் மட்டும் இல்லை, மொத்தம் 17 பேங்க்கு கிட்ட ஊழல் பண்ணியிருக்காங்க. கடன் பத்திரங்கள் மூலியமாக யூனியன் பேங்க், ஸ்டேட் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா போன்ற 17 பேங்க்ல இருந்து 40,000 கோடி ரூபாயை கடனாக வாங்கி தன்னோட சொந்த யூஸ் பண்ணியிருக்காங்க. DHFL அப்படிங்கிறது ஒரு ஹோம் லோன் கொடுக்குற கம்பெனி. இவங்க எப்படி இந்த 17 பேங்க்கு கிட்டே இருந்து லோன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க. அந்த டைமில் நம்ம அரசாங்கம் ஒரு திட்டத்தை அறிவிச்சது. அந்த திட்டம் என்னன்னா, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா என்ற வீடு வழங்கும் திட்டம். இந்த திட்டத்துக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, பிரதான் மந்திரி திட்டத்து மூலியமாக கவர்மெண்ட் ஏழை மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த DHFL அப்படிங்கிற ஹவுசிங் லோன் தர நிறுவனம் இந்த வீட்டுக்கெல்லாம் எங்கள் நிறுவனம் தான் லோன் கொடுத்துச்சு அப்படின்னு இந்த 17 பேங்க்கு கிட்டே இருந்தையும் கடன் பத்திரங்கள் மூலியமாக 40,000 கோடியை லோன் அமௌண்ட்டாக வாங்கியிருக்காங்க. இப்போது இந்த பேங்க்கோட அலகேஷன் என்ன அப்படின்னா, வாங்கின 40,000 கோடியில் பல வருடமாக 34,000 கோடியை திருப்ப கட்டவே இல்லை. பேங்க்லேருந்து கேட்டால் எங்கள் நிறுவனம் லாஸ் ஆயிடுச்சு, அதனால தான் எங்களால் கட்ட முடியல அப்படிங்கிற ஒரு சாக்கை சொல்லியிருக்காங்க. பொறுத்து பார்த்த பேங்க் ஆஃப் இந்தியா முதல்ல செபியை அணுகியிருக்காங்க. செபி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததுனால உச்சநீதிமன்றத்துக்கே போயிட்டு கேஸ் போட்டிருக்காங்க. செபி இந்த மாதிரி நிறைய கேஸை கண்டுகொள்ளாமல் தான் போயிருக்கு. அதனால் இதில் என்னங்க பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் எங்கேயோ இடிக்கல. கடன் பத்திரங்கள் அப்படிங்கிறது சரியான முறையில் இருக்கா இல்லையா, எந்த நிறுவனம் கடன் பத்திரங்கள் மூலிமா கடன் வாங்குறது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே செபி கிட்ட கண்டிப்பாக இருக்கும். இந்த டீட்டெயில்ஸ் தான் தெரிஞ்சும் எதுக்காக செபி எந்த கம்பெனி மேலேயும் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்குது? ஒருவேளை இதெல்லாம் தெரிஞ்சும் செபி என்கிற நிறுவனம் எல்லா கம்பெனிக்கிட்டேருந்து கமிஷனை வாங்கிட்டு அமைதியாக இருக்கா என்ன? இந்தியாவிலே மிகப்பெரிய ஸ்கேம்னா அது இந்த DHFL பண்ண இந்த பண மோசடி தான். ஆனால் இந்த மோசடிக்கே வராதவங்க சகாராவுக்கு எப்படி போனாங்க? ஒருவேளை சகாரா கமிஷன் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட், கடன் பத்திரங்கள் இது எல்லாத்தையுமே முறைப்படுத்த வேண்டிய செபியே முறைகேடு பண்ணியிருக்குங்கிறது தான் நம்மளோட அலிகேஷன்.